அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு மர்மமானது என்பதை சற்று யோசித்து பார்த்தீர்களா? ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிறது, நிலா இரவு வானத்தை அலங்கரிக்கிறது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு ஆழமானது என்று யாராலும் முழுவதுமாக விளக்க முடியாது. ஆனால் அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி, காப்பாற்றி, அழித்து மறுபடியும் படைக்கும் சக்தியாக நம்மால் உணரப்படுவது சிவபெருமான். அந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், அவர் தூரத்தில் எட்ட முடியாத வானத்தில் இல்லை, நம்மிடையே இருக்கிறார். நம்முடைய மூச்சில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய எண்ணங்களில், ஒவ்வொரு துளி நீரிலும், ஒவ்வொரு மண்துகளிலும், ஒவ்வொரு ஒளியிலும் அவர் கலந்து இருக்கிறார். அவர் இல்லாமல் எந்த பொருளும் எந்த உயிரும் இயங்க முடியாது. ஜோதிடம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சில மனிதர்கள் பிறக்கும் பொழுதே அந்த சிவபெருமானின் சிறப்பு ஆசீர்வாதத்துடன் பிறந்து விடுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை விட வித்தியாசமானதாக இருக்கும். அவர்களின் சிந்தனைகள் ஆழமாக இருக்கும். அவர்களின் செயல்களில் ஒரு தனித்துவம் இருக்கும். சில சமயம் அவர்கள் சந்திக்கும் சிரமங்களும் கூட மற்றவர்களை விட மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சிரமங்களை அவர்கள் சமாளிக்கும் விதம், அவர்கள் பெறும் அனுபவங்கள் எல்லாம் தெய்வீகமாக மாறும். நாம் மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரி பிறந்தவர்கள் என்று தோன்றினாலும் உண்மையில் அப்படி இல்லை. ஒருவரின் ராசி, அவரின் பிறப்பு நட்சத்திரம், அவரின் கிரக நிலை ஆகியவை அவரின் வாழ்க்கையின் பாதையை நிர்ணயிக்கின்றன என்று நம் முன்னோர்கள் நம்பினார்கள். அதிலேயே சில ராசிகள் சிவபெருமானின் அம்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும். அப்படிப்பட்ட ராசிகளில் பிறந்தவர்கள் சிவபெருமானின் தனிப்பட்ட அருளை பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இது வெறும் கற்பனை அல்ல. நீங்கள் சுற்றி பாருங்கள். சில மனிதர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும் இறுதியில் அவர்கள் மீண்டு நிற்பார்கள். சிலரின் வாழ்க்கை எப்போதும் ஆன்மீகத்தோடு பிணைந்திருக்கும். சிலருக்கு அன்னிச்சையாகவே சிவபெருமானை நினைக்காமல் இருக்க முடியாது. இவையெல்லாம் அவர்களின் பிறப்பு தரும் தனிச்சிறப்புகள். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரே குடும்பத்தில் பிறந்த 2 பிள்ளைகள் கூட அவர்களின் சுபாவம், அவர்களின் வாழ்க்கை முறை, அவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். அதற்கு காரணம் அவர்கள் பிறந்த நேரம், பிறந்த திசை, பிறந்த ராசி ஆகியவை. அதில்தான் சிவபெருமானின் அம்சத்தோடு நேரடியாக தொடர்புடைய ராசிகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ராசிக்காரர்களை நம்மால் பார்த்தால் அவர்களிடம் ஒரு தனித்துவமான ஒளி இருக்கும். சிலரிடம் அது அவர்களின் கண்களில் தெரியும், சிலரிடம் அது அவர்களின் வார்த்தைகளில் தெரியும், சிலரிடம் அது அவர்களின் அமைதியில் கூட வெளிப்படும். அந்த ஒளி சாதாரணம் அல்ல, அது சிவபெருமானின் காந்த சக்தியால் தான். சில நேரங்களில் நாமே கூட யாரையாவது பார்த்தால் அவர்களிடம் ஏதோ வித்தியாசமான சக்தி இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறோம். அவர்களுடன் பேசினால் மனசு அமைதியடையும். அவர்களுடன் சிறிது நேரம் இருந்தாலே ஒரு தெய்வீக உணர்வு வரும். அது அவர்களின் சொந்த குணம் அல்ல, அது அவர்கள் பிறந்த ராசியோடு, அந்த ராசிக்கு சிவபெருமான் கொடுத்த அருளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தோணலாம், அப்படியா, நம்ம வாழ்க்கையெல்லாம் ராசி மட்டுமே தீர்மானிக்குதா என்று. ஆனால் அது அப்படி இல்லை. ராசி என்பது ஒரு பாதை மாதிரிதான். அந்த பாதையில எவ்வாறு நடப்பது, எவ்வாறு முன்னேறுவது என்பதை நம்முடைய முயற்சி, நம்முடைய பக்தி, நம்முடைய சிந்தனை தான் தீர்மானிக்கிறது. சிவபெருமான் சிலருக்கு சிறப்பு அருள் கொடுத்து அந்த பாதையை எளிதாக்கி விடுகிறார். இப்படி சிவனின் அருளோடு பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எத்தனை சிரமம் வந்தாலும் தெய்வத்தின் கரம் எப்பொழுதும் அவர்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். சில சமயம் அவர்கள் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பி இருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் இறுதியில் அவர்களை வலிமையானவர்களாக, ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களாக மாற்றும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே பல தடவைகள் நாமே உணர்ந்திருக்கிறோம். சில சோதனைகளில் இருந்து நம்மால் தனியாக தப்பிக்க முடியாது என்று தோன்றியிருக்கும். ஆனால் அந்த கணத்தில் திடீரென்று ஒரு உதவி வந்தது, ஒரு வாய்ப்பு வந்தது, அல்லது எதையோ நாம் புரிந்து கொண்டோம். அதே சிவபெருமானின் அருள்தான். அப்படிப்பட்ட அருளை தொடர்ந்து அடைவதற்கான சாத்தியம் குறிப்பிட்ட ராசிக்காரர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். இந்த உண்மையை புரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏனென்றால் வாழ்க்கையை சும்மா ஒரு சாதாரண பயணம் என்று நினைத்தால் நாம் பலவற்றை இழந்து விடுவோம். ஆனால் வாழ்க்கை என்பது தெய்வத்தோடு நெருக்கமாக பிணைந்த ஒரு பாதை என்று புரிந்து கொண்டால் ஒவ்வொரு தருணமும் அர்த்தமுள்ளதாய் மாறும். ஒவ்வொரு சிரமமும் ஒரு பாடமாக மாறும். ஒவ்வொரு சந்தோஷமும் ஒரு அருளாக மாறும். அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் சிவபெருமானின் அம்சத்தோடு பிறந்த ராசிக்காரர்கள் யார், அவர்களின் வாழ்க்கை எப்படி போகும், அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம். இந்த உரையின் முழு காலத்திலும் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும்
உங்கள் மனதில் ஒரு தெய்வீக ஒளியை ஏற்படுத்தும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவை நீங்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் இதில் உள்ள ஆன்மீக நுணுக்கங்கள், அதன் பயன்கள் உங்கள் மனதிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆழமாக பதியத் தொடங்கும். சில வார்த்தைகள் உங்களை நேரடியாக தொடும், சில அனுபவங்கள் உங்களுக்கு ஒளி காட்டும். மேலும் உங்களுடைய ராசி இந்த வீடியோவில் வரும் அந்த 5 ராசிகளில் ஒன்றாக இருந்தால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுடைய கருத்தும் சிறு அனுபவமும் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அப்படியானால் இன்னும் தாமதிக்காமல் வாருங்கள் நண்பர்களே, இன்றைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிப்போம். வாருங்கள், வீடியோக்குள் செல்வோம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் சிறப்பானவர்கள் என்று நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஏன் தெரியுமா? அவர்களே சிவபெருமானின் பரம பக்தனான பரம சேவகரான நந்தி தேவனின் அம்சத்தோடு பிறந்தவர்கள். நந்தி என்றால் என்ன நினைவிற்கு வருகிறது? எப்போதும் சிவபெருமானின் திருப்பாதத்தில் இருந்து கொண்டே, அவர் தரிசனம் செய்து கொண்டே, எந்த நிலையிலும் அசையாமல் பொறுமையுடன் நிற்கும் அந்த பரம பக்தி. அதே பண்புகளே ரிஷப ராசிக்காரர்களிடம் இயற்கையாகவே வந்து விடுகின்றன. இவர்களின் வாழ்க்கை எளிதாக தோன்றாது. வெளிப்படையாக பார்த்தால் அவர்கள் சாதாரணமாக வாழ்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் கொண்டிருக்கும் வலிமை, அவர்களின் மன அமைதி, அவர்களின் உறுதி, இவைகளை யாரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய சிரமம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவர்கள் உடனே தளர்ந்து போய்விட மாட்டார்கள். அவர்கள் மனதிலேயே நினைத்துக் கொள்வார்கள், இந்த சோதனையும் தற்காலிகம்தான், இறுதியில் சிவபெருமான் நம்மை காப்பாற்றாமல் போவதில்லை என்று. அந்த நம்பிக்கைதான் இவர்களின் பெரிய பலம். ரிஷப ராசிக்காரர்களின் குணநலன்களை சற்று விரிவாக பார்ப்போம். முதலில் இவர்களுக்கு இருக்கும் பொறுமை பற்றி சொல்ல வேண்டியதுதான். மற்றவர்களுக்கு பொறுமை என்பதற்காக பயிற்சி தேவைப்படும். ஆனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது அவர்களின் இயல்பே. எதுவாக நடந்தாலும் அவர்கள் உடனடியாக கோபப்பட மாட்டார்கள். சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை அவர்கள் காத்திருப்பார்கள். சிலர் இவர்களை பார்த்து இவர்கள் சற்று மந்தமாக இருக்கிறார்கள் போல என்று தவறாக எண்ணலாம். ஆனால் உண்மையில் அது மந்தம் அல்ல, அது ஆழ்ந்த சிந்தனை, அமைதி. இதே போல இவர்களின் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை கையாளும் திறமையும் வியப்பாக இருக்கும். உதாரணமாக, மற்றவர்களுக்கு வந்தால் உடனே கவலைப்படுத்தும் பிரச்சனைகள் கூட ரிஷப ராசிக்காரர்கள் அந்த சிரமத்தை மிக எளிதாக தாங்கி விடுவார்கள். காரணம், அவர்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை, இதெல்லாம் சிவபெருமான் வைத்த சோதனை, இறுதியில் அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று. இவர்கள் எப்போதும் தெய்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைதான் இவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு கவசமாக இருக்கும். தெய்வத்தின் மீது வைத்திருக்கும் அந்த அன்பு, அந்த பக்தி இவர்களை எப்போதும் தாங்கிக் கொண்டே இருக்கும். இதனால் இவர்களுக்கு ஆன்மீக சாதனைகளில் மிக வேகமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பல ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு தருணத்தில் ஆனாலும் தியானம், பூஜை, திருவிழா, தரிசனம் போன்ற ஆன்மீக செயல்களில் ஈடுபட துவங்கி விடுவார்கள். ஒருவேளை அவர்கள் இளமையிலேயே அதிகம் பக்தி இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சிவபெருமான் அவர்களை திருப்பி பார்த்து விடுவார். அதன் பிறகு அவர்கள் எப்போதும் அந்த வழியிலேயே செல்ல துவங்கி விடுவார்கள். இவர்களின் எளிமை பற்றி சொல்ல வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள். சாதாரணமாக சாந்தமாக வாழ்வதே அவர்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதற்குள் ஒரு அழகும் இருக்கும். அவர்கள் அணியும் உடை மிகுந்த அலங்காரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவர்களிடம் இருக்கும் கம்பீரம், அவர்கள் காட்டும் நாணயம், அதுதான் அவர்களை வேறுபடுத்தும். அவர்கள் யாரையும் எளிதாக புண்படுத்த மாட்டார்கள். யாரும் துன்பப்படக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பார்கள். ஒருவேளை யாராவது இவர்களை தவறாக பயன்படுத்தினாலும் கூட அவர்கள் உடனே பழி வாங்க முயற்சி செய்ய மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் நினைப்பார்கள், இவர்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு சிவபெருமானுக்கு இருக்கிறது என்று. அதுவே உண்மை. பல தடவைகள் ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அதை நிரூபித்திருக்கும். யாராவது இவர்களை வஞ்சித்தால் அதற்கான தண்டனை அந்த மனிதர்களுக்கு வேறு வழியில் வந்துவிடும். நீங்கள் கவனித்து பாருங்கள், நந்தி தேவன் எப்போதும் சிவபெருமானின் முன்னால் நிற்பார். எதுவாக நடந்தாலும் அவர் அசைய மாட்டார். அதே போல ரிஷப ராசிக்காரர்களின் மனநிலை. ஒருவேளை வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் துன்பம் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் மனதில் உறுதியுடன் நிற்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அது என்னவென்றால், யாராவது இவர்களை நம்பிக்கையுடன் அணுகினால் அவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள். நண்பர்களுக்கு, குடும்பத்தாருக்கு, சமூகத்துக்கு பெரும் ஆதரவாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் நம்பிக்கைக்குரியவர்களை தேடினால் ரிஷப ராசிக்காரர்களிடம் அதை கண்டுபிடிக்கலாம். ஆன்மீக ரீதியாக இவர்களின் பயணம் எப்போதும் வலுவாக இருக்கும்.
சில நேரங்களில் அவர்கள் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தால் அவர்கள் சிந்தனை சாமானியமாக இருக்காது. அவர்கள் உள்ளுக்குள் சிவபெருமானின் அலைவரிசையோடு இணைந்து விடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உலக சஞ்சலங்கள் தொட்டு பார்க்க முடியாது. இவர்களின் வாழ்க்கையில் பெரும்பாலும் சிக்கல்கள் பண விஷயத்தில் அல்லது உறவுகளில்தான் வரும். ஆனால் அவை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இறுதியில் அவர்கள் மீண்டு நிற்பார்கள். அது அவர்களின் சுய வலிமையால் அல்ல, சிவபெருமானின் அருளால் தான். ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், ரிஷப ராசிக்காரர்கள் ஒருமுறை யாரையேனும் நம்பினால் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்க மாட்டார்கள். அதே போல அவர்கள் சிவபெருமானின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் எந்த நிலையிலும் உடையாது. இவர்களின் பொறுமை, அமைதி, உறுதியெல்லாம் நந்தியின் பண்புகளே. அதனால்தான் இவர்களை நந்தி தேவனின் அம்சத்தோடு பிறந்தவர்கள் என்று ஜோதிடம் சொல்கிறது. கடகம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். காரணம், இவர்களே சிவபெருமானின் துணைவியாரான பராசக்தி, அம்பாளின் அம்சத்தோடு பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் எப்போதும் அம்பாளுடன் இணைந்திருப்பது போலவே கடக ராசிக்காரர்களின் உள்ளமும் அன்பு, பாசம், கருணை, தாய்மையால் நிரம்பியிருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் சுற்றியுள்ளவர்கள் அவர்களை இவர்களிடம் ஒரு வித்தியாசமான அன்பு இருக்கிறது என்று உணர்ந்து விடுவார்கள். குடும்பம் இவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான இடத்தை பெறும். தாய், தந்தை, சகோதரர்கள், குழந்தைகள், உறவினர் இவர்களையெல்லாம் மனதின் ஆழத்தில் வைத்துக் கொள்வார்கள். யாராவது குடும்பத்தில் சிரமப்பட்டால் முதலில் கவலைப்படுபவர் இவர்கள்தான். கடக ராசிக்காரர்களின் மனசு எப்போதும் பரிவால் நிரம்பியிருக்கும். யாராவது துன்பத்தில் இருந்தால், யாராவது பசியால் தவித்தால், யாராவது தனிமையில் இருந்தால் இவர்களின் இதயம் உடனே உருகிவிடும். நாமால் ஏதாவது செய்ய முடியுமா? அந்த மனிதருக்கு சற்று உதவி கிடைக்குமா என்ற எண்ணமே இவர்களின் முதல் சிந்தனை. இவர்களுக்கு சிவபெருமான் எப்போதும் கருணையையும் அருளையும் அதிகமாக தருவார். இவர்களின் மனசு ஏற்கனவே கருணையால் நிரம்பியிருப்பதால் சிவபெருமான் அருளை சுலபமாக எடுத்துக்கொள்வார்கள். மற்ற ராசிக்காரர்களுக்கு எளிதாக வராத சில ஆன்மீக அனுபவங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே வந்துவிடும். ஒருவேளை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய சிரமம் வந்தாலும் கடைசி நிமிடத்தில் அவர்களை காப்பாற்றாமல் சிவபெருமான் விடமாட்டார். இது இவர்களின் வாழ்க்கையில் பல தடவைகள் நடந்திருக்கும். சிலர் மிகப்பெரிய பிரச்சனைகள்ல சிக்கிக் கொண்டிருக்கலாம். அந்த நிமிடத்துல தான் இப்போ நம்ம வாழ்க்கை முடிய போகுது போல தோணும். ஆனால் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு உதவி வந்துவிடும். அது ஒரு நல்ல நண்பராக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல மருத்துவராக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவர்களின் உள்ளத்தில் எழும் தெய்வீக அறிவுரையாக இருக்கலாம். எப்படியோ சிவபெருமான் அந்த நிமிடத்தில் காப்பாற்றி விடுவார். இவர்களின் இயல்பு மிகவும் மென்மையானது. சில நேரங்களில் அதை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடும். ஏனென்றால் இவர்களின் மனசு பரிவால் நிரம்பி இருப்பதால் யாராவது வருத்தம் சொன்னால் உடனே நம்பி விடுவார்கள். ஆனாலும் இந்த குணம் இவர்களை சிறப்பாகவே மாற்றுகிறது. ஏனென்றால் பரிவு இல்லாமல் மனித வாழ்க்கை அர்த்தமற்றது. கடக ராசிக்காரர்கள் பக்தியிலும் மிகவும் ஆழ்ந்தவர்கள். தியானம், பக்தி, பாசம் இவை இவர்களோட முக்கிய அடையாளம். இவர்களுக்கு தனியாக அமர்ந்து தியானம் செய்வதிலோ, ஜெபம் செய்வதிலோ, ஸ்லோகம் சொல்லுவதிலோ மிகுந்த ஈர்ப்பு இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் கவலைப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஓம் நம சிவாய என்று உச்சரித்து விட்டால் அவர்களின் உள்ளத்தில் அமைதி திரும்பிவிடும். இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அன்பு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. அன்பு கொடுக்காமல், அன்பு பெறாமல் அவர்கள் வாழ முடியாது. அதனால்தான் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் இவர்களை பற்றி எப்போதும் இவர்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என்று உணர்ந்து விடுவார்கள். கடக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்கள். ஒரு வார்த்தை கூட அவர்களின் மனதை புண்படுத்திவிடும். ஆனால் அவர்கள் விரைவாகவே மன்னித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களின் இதயம் கருணையால் நிரம்பி இருப்பதால் கோபம் நீண்ட நேரம் நிலைத்திருக்காது. சிவபெருமான் இவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வரம் என்னவென்றால் பாசம்தான். அந்த பாசம் சில சமயம் இவர்களின் பலவீனமாக தோன்றினாலும் உண்மையில் அது இவர்களின் வலிமையே. யாராவது இவர்களிடம் நெருக்கமாக வந்துவிட்டால் அந்த மனிதரை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள். முழு மனதுடன் காப்பாற்றுவார்கள், உதவுவார்கள், தாங்குவார்கள். இவர்களின் ஆன்மீக சாதனைகள் மிகவும் ஆழமானவை. சில நேரங்களில் இவர்களுக்கு கனவில் கூட தெய்வீக தரிசனங்கள் கிடைக்கலாம். சிலருக்கு சிவபெருமானோ அம்பாளோ கனவில் தோன்றி ஆசீர்வதிப்பது போன்ற அனுபவங்கள் வரும். அதே போல சிலருக்கு தியானத்தில் இருந்தபோது திடீரென்று மனதில் வெளிச்சம் தோன்றும். அது எல்லாம் இவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்தின் அடையாளம். கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் சிரமமில்லாமல் போகாது. ஆனால் ஒவ்வொரு தடையும் அவர்களை ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும்.
அந்த பாதையில் அவர்கள் எப்போதும் சிவபெருமானின் கருணையால் பாதுகாப்படைவார்கள். அன்பானவர்களே, கடக ராசியில் பிறந்தவர்கள் உண்மையில் அம்மன் அம்சத்தோடு பிறந்தவர்கள் என்பதற்கு சான்று அவர்களிடம் இருக்கும் அந்த கருணை, அந்த பாசம், அந்த அன்புதான். அந்த அன்புதான் அவர்களை வேறுபடுத்துகிறது. மற்றவர்களிடம் காண முடியாத அந்த மென்மையான இதயமே இவர்களின் அடையாளம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகில் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களே சிவபெருமானின் உக்ர அம்சத்தோடு பிறந்தவர்கள் என்று நம்முடைய ஜோதிடம் கூறுகிறது. சிவபெருமானின் தாண்டவம் பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். அந்த தாண்டவம் மென்மையான ஆனந்த தாண்டவம் மட்டுமல்ல, அதுல உக்கிரமும் இருக்கிறது. அதுல ஒரு அசுர சக்தியை அழிக்கும் பரபரப்பும் இருக்கிறது. அந்த சக்தியின் சிறு துகளே சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒளிந்திருக்கிறது. இவர்களிடம் இருக்கும் ஆற்றல் சாதாரண ஆற்றல் அல்ல. அவர்கள் எங்கு சென்றாலும், அவர்கள் நின்றாலே கூட ஒரு தனிப்பட்ட வலிமை அங்கே பாய்ந்து நிற்கும். மக்கள் அவர்கள் வார்த்தைகளை கேட்கும் முன்பே அவர்களின் குரலில் ஒரு அதிகாரம், அவர்களின் பார்வையில் ஒரு நம்பிக்கை, அவர்களின் நடையில் ஒரு சிங்க பிம்பம் இருக்கும். அதனால் தான் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்த இடத்திலேயே இயற்கையாகவே தலைமைத்துவம் பெறுகிறார்கள். அவர்களின் குரல் அது சாதாரண குரல் அல்ல, அது சிங்கத்தின் சத்தத்தை போல. மற்றவர்கள் சொன்னதை யாரும் கேட்காமல் விட்டாலும் சிம்ம ராசிக்காரர் சொன்னால் மக்கள் கவனிப்பார்கள். காரணம், அவர்களின் குரலில் இருக்கும் அந்த இயற்கையான கம்பீரம். அது அவர்களுக்கு சிவபெருமானிடமிருந்து கிடைத்த ஒரு வரம். இவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் சவால்கள் நிறைந்திருக்கும். ஆனால் அந்த சவால்கள் தான் இவர்களை வலிமையாக்கும். ஒருவேளை இவர்களை யாராவது தவறாக நடத்தினால், அல்லது இவர்களை யாராவது அநியாயமாக வஞ்சித்தால், அவர்கள் தனியாக எதையும் செய்யாமல் இருந்தாலும் சிவபெருமான் தானே கொதித்து அவர்களுக்கு நீதி செய்து விடுவார். இதை இவர்களின் வாழ்க்கையில் பல தடவைகள் காணலாம். சில நேரங்களில் இவர்களுக்கு நீதிக்கான போராட்டமே வாழ்க்கையின் பாதையாக மாறிவிடும். அவர்கள் போராடாமல் விடமாட்டார்கள். உண்மைக்காக, நீதிக்காக, தங்கள் நெருங்கியவர்களுக்காக எப்போதும் நிற்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட காந்த கவர்ச்சி இருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும், கூட்டத்துல நிறைய பேர் இருந்தாலும் மக்கள் அவர்களையே கவனிப்பார்கள். ஏனென்றால் அவர்களின் முகத்தில் இருக்கும் அந்த ஒளி, அவர்களின் உடலில் இருக்கும் அந்த தைரியம், அது சாதாரணம் அல்ல. அது சிவபெருமானின் உக்ர சக்தியின் பிரதிபலிப்பு. ஆன்மீக உலகிலும் இவர்களுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. சிலர் தியானம் செய்வதில் வல்லவர்கள், சிலர் பக்தியில் ஆழ்ந்தவர்கள், சிலர் தங்கள் சொந்த அனுபவங்களை மக்களிடம் பகிர்ந்து கொடுப்பவர்கள். ஆன்மீகத்தில் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தால் அவர்கள் வழிநடத்தும் சக்தி மிகவும் வலிமையானதாக இருக்கும். ஒரு சிம்ம ராசிக்காரர் ஆன்மீகத்தில் சென்றால் அவர் மட்டும் உயர்ந்து நிற்பதில்லை, அவரை சுற்றி இருப்பவர்களையும் உயர்த்தி விடுவார். சமூகத்தில் இவர்களின் இடம் தனித்துவமானது. தலைமைத்துவம் இவர்களின் இரத்தத்திலேயே கலந்திருக்கிறது போல. ஒரு குழுவில் அவர்கள் இருந்தால் மற்றவர்கள் தானாகவே இவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அவர்களிடம் இருக்கும் அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த உறுதி, அவையே மற்றவர்களை அவர்களின் பக்கம் இழுத்துவிடும். ஆனால் இவர்களின் வாழ்க்கை எளிதாக இருக்காது. பல சவால்கள் தொடர்ந்து வரும். சில நேரங்களில் அவர்கள் வீழ்ந்து போவது போல் தோன்றலாம். ஆனால் அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். அந்த மீளும் வலிமை அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். அது சிவபெருமானின் அருளால் மட்டுமே சாத்தியம். சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை முடிவு செய்தால் அதை மாற்றுவது கடினம். அவர்களின் சித்தம் கல்லை போல உறுதியானது. நல்ல காரியத்துக்கு மனதில் முடிவு செய்தால் அதை எதுவும் தடுக்க முடியாது. அதேபோல் தவறான பாதையில் சென்றால் கூட அவர்கள் மிக கடினமாகவே திரும்புவார்கள். அதனால்தான் இவர்களுக்கு எப்போதும் ஆன்மீக வழி அவசியம். ஆன்மீகத்தில் சென்றால் அவர்களின் உக்கிரம் அருளாக மாறும். இல்லாவிட்டால் அந்த உக்கிரம் அவர்களையே எரித்துவிடும். இவர்கள் யாரை அன்பு செய்தாலும் முழு மனதோடு அன்பு செய்வார்கள். யாருக்காக போராடினாலும் முழு ஆற்றலோடு போராடுவார்கள். அதே போல யாரிடம் கோபம் வந்தாலும் அது சாதாரண கோபம் இல்லை, அது புயலாக இருக்கும். ஆனால் அவர்களின் கோபமும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஏனென்றால் உள்ளுக்குள் சிவபெருமானின் கருணை இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பாடம் எப்போதும் இருக்கிறது. அந்த பாடம் என்னவென்றால், சவால் என்பது அழிவுக்கு அல்ல, வளர்ச்சிக்கே. அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் அவர்களை இன்னும் வலிமையாக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்களை இன்னும் அனுபவம் கொண்டவர்களாக மாற்றும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையின் இறுதியில் அவர்கள் மிகவும் ஆழ்ந்தவர்களாக, மிகவும் பரிணாமம் அடைந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அன்பானவர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தால் அவர்களிடம் இருக்கும் அந்த உக்கிரம் நம்மை சில நேரங்களில் பயமுறுத்தலாம். ஆனால் அதே உக்கிரத்தின் பின்னால் இருக்கும் அன்பையும் நீதிக்கான போராட்டத்தையும் நாம் மறக்கக்கூடாது. அந்த உக்கிரம்தான் அவர்களை வேறுபடுத்துகிறது. அதுவே அவர்களின் அடையாளம்.
அது சிவபெருமானின் ருத்ர தாண்டவ சக்தியின் பிரதிபலிப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள். இவர்களை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. காரணம், இவர்களே சிவபெருமானின் ஆழ்ந்த தியான அம்சத்தோடு பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் மலை உச்சியில் கண்களை மூடி முழுமையாக தியானத்தில் அமர்ந்திருப்பதை நாம் நினைத்து பாருங்கள். உலகம் முழுவதும் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அவர் மனம் அசையாது. அந்த அமைதியின் ஆழமே விருச்சிக ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒளிந்திருக்கிறது. இவர்களின் மனசு சாதாரணமாக இருப்பதில்லை. அது எப்போதும் ஆழம் நிறைந்ததாக இருக்கும். அவர்களோடு நெருக்கமாக பழகாதவர்கள் இவர்களை சற்று அமைதியாக இருப்பவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் உள்ளுக்குள் நடக்கும் சிந்தனைகள் பெரும் கடலோடு ஒப்பிடத்தக்கவை. வெளியே இருந்து பார்த்தால் கடல் அமைதியாக தோன்றலாம். ஆனால் அதன் அடியில் எவ்வளவு ஆழமும் எவ்வளவு மர்மமும் இருக்கிறது என்பதை யாராலும் அறிய முடியாது. அதுபோலத்தான் விருச்சிக ராசிக்காரர்களின் மனம். சில சமயம் இவர்களிடம் யாராலும் புரிய முடியாத ஒரு ரகசிய சக்தி இருக்கும். அது ஒரு விதமான உள் வலிமையாக இருக்கலாம், அல்லது சிலருக்கு அது ஆறாம் அறிவாக வெளிப்படும். இவர்களிடம் இருக்கிற அந்த ஆற்றலை அவர்கள் வெளியில காட்ட மாட்டார்கள். ஆனால் சரியான தருணத்தில் அந்த ஆற்றல் வெளிப்பட்டுவிடும். அந்த நிமிடத்துல மற்றவர்கள் வியந்து போய்விடுவார்கள், இந்த மனிதர்களிடம் இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்று. விருச்சிகம் என்றால் பாம்பு சின்னம். சிவபெருமான் எப்போதும் பாம்புகளை அலங்காரமாக அணிந்திருப்பதை நாம் அறிவோம். அது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்ன சொல்கிறது தெரியுமா? பாம்பு போலவே விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை மர்மமாய் இருக்கும். அவர்கள் எப்போது எந்த திசையில் செல்வார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் அவர்கள் எப்போதும் தங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஆன்மீக அனுபவங்கள் நிகழும். சிலருக்கு தியானத்தில் இருந்தபோது கண்கள் மூடிய நிமிடத்தில் உடல் இல்லாமல் அவர்கள் வேறு உலகில் இருக்கிறார்கள் போல உணர்ச்சி வரும். சிலருக்கு கனவில் தெய்வ தரிசனம் வரும். சிலருக்கு உள்ளத்தில் திடீரென்று எழும் ஒரு சத்தம், ஒரு வார்த்தை, ஒரு அறிவுரை, அது நேரடியாக சிவபெருமானிடமிருந்தே வந்தது போல தோன்றும். இவையெல்லாம் இவர்களின் இயற்கையான அனுபவங்கள். பல நேரங்களில் இவர்களின் வாழ்க்கை மர்மமாயிருக்கும். குடும்பத்தாரும் கூட இவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் சொல்வது ஒரு விதமாக இருக்கும், அவர்கள் உள்ளத்தில் சிந்திப்பது வேறு விதமாக இருக்கும். ஆனால் அந்த மர்மமே அவர்களை வலிமையானவர்களாக மாற்றுகிறது. இவர்கள் பக்தியில் ஆழ்ந்தவர்கள் என்றால் சிவபெருமான் இவர்களை மிக வேகமாக உயர்த்துவார். மற்றவர்களுக்கு பல ஆண்டுகள் எடுக்கும் ஆன்மீக அனுபவங்கள் இவர்களுக்கு குறுகிய காலத்திலேயே வந்துவிடும். ஒருவேளை அவர்கள் ஒரு சில மாதங்கள் மட்டுமே தியானத்தில் ஈடுபட்டாலும் அவர்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அவர்கள் அன்பானவர்களாக, கருணை உள்ளவர்களாக, ஆழ்ந்த அறிவுடையவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சோதனைகளால் நிரம்பியிருக்கும். அந்த சோதனைகள் சாதாரண சோதனைகள் அல்ல, அவை மிகவும் தீவிரமானவையாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்கள் போல உணரலாம். ஆனாலும் அந்த கணத்தில் தான் அவர்களின் உள் வலிமை வெளிப்படும். அந்த உள் வலிமை அவர்களை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்யும். விருச்சிக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். யாரோடு அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மனதில் வைத்திருப்பதை யாரும் ஊகிக்க முடியாது. சில சமயம் அவர்கள் கோபப்பட்டால் அந்த கோபம் பாம்பின் விஷம் போல கடுமையாக இருக்கும். ஆனால் அவர்கள் மனதில் தவறில்லாதவர்கள் என்றால் அவர்களின் கோபமும் தெய்வீக சக்தியாக மாறிவிடும். இவர்களின் ஆன்மீக பயணம் எப்போதும் ஆழமாக இருக்கும். அவர்கள் சாதாரணமாக பக்தி செய்வதில்லை. அவர்கள் மனம் முழுவதும் அதில் மூழ்கி விடுவார்கள். அவர்களின் ஜெபம் சாதாரண ஒலியாக இருக்காது. அது ஒரு அதிர்வாக, அது ஒரு சக்தியாக வெளிப்படும். சில நேரங்களில் அவர்களின் அருகில் இருக்கும் மற்றவர்களும் அந்த அதிர்வை உணர்ந்து விடுவார்கள். இவர்களுக்கு தனிமை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் தனியாக இருந்தால்தான் அவர்கள் தங்களது உள்ளத்தை ஆராய முடியும். அந்த ஆராய்ச்சி சாதாரணம் அல்ல. அது அவர்களை சிவபெருமானின் அருகில் கொண்டு செல்லும். அந்த பயணத்தில் அவர்கள் பல உண்மைகளை உணர்ந்து கொள்வார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதோடு நம்புவார்கள். அதே போல அவர்கள் சிவபெருமானை நம்பினால் எந்த நிலையிலும் அந்த நம்பிக்கையை உடைக்க மாட்டார்கள். அதனால்தான் அவர்களின் பக்தி மிகவும் வலிமையானதாக இருக்கும். அன்பானவர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த உலகில் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் மர்மமானவர்கள். அவர்கள் ஆழமானவர்கள். அவர்கள் சிவபெருமானின் தியான அம்சத்தோடு பிறந்தவர்கள். அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் அந்த ரகசிய சக்தி, அந்த ஆழ்ந்த கருணை, அந்த ஆன்மீக அனுபவங்கள், இவையே அவர்களை வேறுபடுத்துகின்றன. மீன ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் அரிய குணங்களை உடையவர்கள். இவர்களே சிவபெருமானின் கருணையும் ஞானமும் பெற்றவர்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது.
சிவபெருமான் ஒருபுறம் உக்கிரமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர் எப்போதும் கருணையின் கடலாக இருக்கிறார். அவர் தரும் ஒவ்வொரு வார்த்தையிலும், அவர் பார்வையில், அவர் ஆசீர்வாதத்தில் அந்த அளவற்ற கருணை தெரியும். அதேபோல் அவர் கொடுக்கும் ஞானம் அது உலகில் யாராலும் அளக்க முடியாத ஒன்று. இந்த 2 வரங்களுமே மீன ராசிக்காரர்களிடம் பிறவியிலிருந்தே இருக்கின்றன. இவர்கள் பிறந்த முதல் நேரத்திலேயே அவர்களிடம் பக்தி உணர்வு இருக்கும். குழந்தை வயதிலேயே அவர்கள் தெய்வத்தை நினைத்து அன்பு காட்டுவார்கள். சில குழந்தைகள் சத்தம் போட்டு பாட்டும் பாடாமல் தியானமாய் அமர்ந்து விடுவார்கள். சிலர் சிறு வயதிலிருந்தே கோவில் செல்ல விரும்புவார்கள். சிலருக்கு பிள்ளையார், சிவபெருமான், விஷ்ணு யாராயினும் அவர்களின் மீது தனித்துவமான ஈர்ப்பு இருக்கும். அது இயற்கையாகவே இவர்களிடம் வரும். வாழ்க்கையில் எத்தனை சிரமம் வந்தாலும் மீன ராசிக்காரர்கள் எப்போதும் கருணையுடன் இருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் துன்பத்தில் இருந்தாலும் கூட அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு பரிவுடன் உதவுவார்கள். நம்ம வாழ்க்கை எப்படியோ இருக்கிறது, ஆனால் மற்றவர் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பார்கள். அது இவர்களின் மனசின் மென்மை. அந்த மென்மைதான் அவர்களை அனைவரிடமும் அன்பை பெறச் செய்கிறது. இவர்களின் சிந்தனை தெய்வீகமாக இருக்கும். சாதாரண மனிதர்களைப் போல மட்டும் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களின் மனம் எப்போதும் உயர்ந்த விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் நம்முடைய பணி என்ன? தெய்வத்தை எப்படி சேரலாம் போன்ற கேள்விகள் இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும். அந்த சிந்தனை இவர்களை ஆன்மீக பாதையில் முன்னேற்றும். பொதுவாக இவர்களிடம் ஒரு ஆன்மீக ஒளி தெரியும். சிலரை பார்த்தாலே நம்மால் உணர முடியும், இவர்கள் வேறு மாதிரி இருக்கிறார்கள் என்று. அவர்களிடம் பேசினால் நமக்கு மன அமைதி வரும். அவர்களுடன் சில நிமிடங்கள் இருந்தாலே நம் மனக்குழப்பம் குறையும். அது இவர்களின் இயற்கையான ஒளி. அது சிவபெருமானின் கருணையிலிருந்து இவர்களுக்கு வந்தது. மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் எப்போதும் தெய்வ அருளால் தான் நடக்கும். சிலருக்கு திடீரென்று ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு கடைசி நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துவிடும். சிலருக்கு திருமணம், குழந்தை பேறு போன்ற விஷயங்கள் தெய்வ அருளால் தான் நடைபெறும். இவர்களின் வாழ்க்கையில் நிகழும் முக்கிய திருப்பங்கள் எல்லாம் பிள்ளையார், சிவபெருமான் போன்ற தெய்வங்களின் நேரடியான அருளால் தான் சாத்தியமாகும். மீன ராசிக்காரர்கள் எப்போதும் கருணை மிக்கவர்கள் என்பதால் அவர்கள் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். சில நேரங்களில் அவர்கள் தங்களை விட்டுக் கொடுத்து மற்றவர்களுக்கு உதவுவார்கள். அதனால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் இவர்களை பெரிதும் மதிப்பார்கள். ஆன்மீக உலகில் இவர்களுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. சிலர் கலை மூலம் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். பாடல் பாடுவது, ஓவியம் வரைவது, சிலை வடிப்பது போன்றவற்றின் வழியாக. சிலர் நேரடியாக தியானம், ஜெபம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். எந்த வழியிலாக இருந்தாலும் அவர்கள் தெய்வத்தை சேரும் பணி எப்போதும் அவர்களின் வாழ்வின் மையமாக இருக்கும். இவர்களின் பலம் அவர்களின் மேன்மை, அவர்களின் பலவீனம் கூட அதே. ஏனென்றால் சிலர் இவர்களின் கருணையை தவறாக பயன்படுத்தலாம். ஆனாலும் இறுதியில் சிவபெருமான் எப்போதும் இவர்களுக்காக நிற்பார். ஏமாற்றம் வந்தாலும் அதற்கு பிறகு அருள் பெருகும். இவர்களின் கனவுகள் கூட சாதாரணமாக இருக்காது. சில நேரங்களில் கனவில் தெய்வ தரிசனம் வரும். சில நேரங்களில் எதிர்காலம் குறித்து சிறு சுட்டுமேழை கிடைக்கும். அவர்கள் விழித்ததும் அதை உணர்வார்கள், இது ஒரு சாதாரண கனவு அல்ல, தெய்வம் கொடுத்த அறிகுறி என்று. மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய குறிக்கோள் பிறரை உதவுவதும் தெய்வத்தை அடைவதும் தான். அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக வளர்ந்தாலும் உள்ளத்தில் எப்போதும் எளிமையோடு இருப்பார்கள். அவர்கள் சொல்வதிலேயே ஒரு அன்பு, ஒரு மென்மை தெரியும். அன்பானவர்களே, மீன ராசியில் பிறந்தவர்கள் உண்மையில் அரியவர்கள். அவர்கள் சிவபெருமானின் கருணையும் ஞானமும் பெற்றவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் தெய்வ அருளால் தான் நடக்கும். அவர்கள் எப்போதும் பக்தியுடனும் கருணையுடனும் வாழ்வார்கள். அவர்களின் சிந்தனை தெய்வீகமாக இருக்கும். அந்த தெய்வீக சிந்தனை தான் அவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றும். இந்த 5 ராசியினரும் ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் சாதாரண ராசிகள் அல்ல. இவர்கள்தான் சிவபெருமானின் நேரடியான அம்சத்தோடு பிறந்தவர்கள். ரிஷப ராசி நந்தியின் பொறுமையையும் உறுதியையும் பிரதிபலிக்கிறது. கடக ராசி அம்பாளின் கருணையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. சிம்ம ராசி ருத்ர தாண்டவத்தின் உக்ர சக்தியை காட்டுகிறது. விருச்சிக ராசி சிவபெருமானின் ஆழ்ந்த தியானத்தின் பிரதிபலிப்பு. மீன ராசி அவரது கருணையும் ஞானமும் இணைந்த உருவம். இந்த 5 ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் தெய்வத்தோடு கட்டாயமாக இணைந்திருக்கும். மற்றவர்கள் போல உலக விஷயங்களில் மட்டும் சிக்கி வாழ மாட்டார்கள். அவர்களின் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு தெய்வீக அடையாளம் இருக்கும். அது ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு கனவாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு சோதனையாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த அனுபவங்கள் அவர்களை சிவபெருமானின் பக்கம் இன்னும் நெருக்கமாக இழுத்துவிடும். இவர்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் இல்லையா என்று கேட்டால் இது தவறாகிவிடும்.
இவர்கள் சந்திக்கும் சிரமங்களும் துன்பங்களும் சாதாரணமல்ல. சில சமயம் அவர்கள் எதையும் இழந்து விட்டார்கள் போல, தனிமையில் தள்ளப்பட்டார்கள் போல உணர்வார்கள். ஏன் நம்ம வாழ்க்கை இவ்வளவு சோதனை நிறைந்தது என்று மனம் கேட்கும். ஆனால் அப்பொழுதுதான் சிவபெருமானின் அருள் வெளிப்படும். சிலர் சிரமம் அனுபவிப்பார்கள், சிலர் துன்பம் சந்திப்பார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு வீழ்ந்தாலும் இறுதி நேரத்தில் சிவபெருமான் அவர்களை காப்பாற்றாமல் விடமாட்டார். அது இவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சத்தியம். எத்தனை புயல் வந்தாலும் கடைசியில் மேகம் கலைந்து சூரியன் பிரகாசிப்பதைப் போல இவர்களின் வாழ்க்கையிலும் கடைசியில் சிவபெருமானின் அருள் வெளிச்சம் பிரகாசித்துவிடும். இவர்களை பார்த்தால் ஒருவேளை அவர்கள் மிகவும் அமைதியாக, மிகவும் எளிமையாக வாழ்கிறார்கள் போல தோன்றலாம். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் சிவபெருமானின் கையால் நடத்தப்படும் பயணத்தில் இருக்கிறார்கள். அந்த பயணம் சாதாரண மனிதர்களுக்கு புரியாது. அது ஒரு தெய்வீக பாதை. அதுல சோதனைகளும் இருக்கும், அதில் ஆனந்தமும் இருக்கும், அதுல மர்மமும் இருக்கும். இந்த 5 ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களிடம் ஒரு வித்தியாசமான சக்தி தெரியும். யாராவது அவர்களுடன் நெருங்கி பழகினால், அவர்களின் அருகில் இருந்தாலே மனத்தில் அமைதி வரும். அது அவர்களின் தனிப்பட்ட குணம் அல்ல, அது சிவபெருமானின் அம்சம் அவர்களுள் வெளிப்படுவதால் தான். வாழ்க்கையின் கடைசி நிமிடங்கள் வரை சிவபெருமான் இவர்களை விட்டுவிட மாட்டார். அவர்களை தனது பாதத்தில் பாதுகாப்பார். அவர்கள் எத்தனை தடைகளை சந்தித்தாலும் அந்த தடைகள் எல்லாம் அவர்களை வலிமையாக்கும். அவர்கள் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அந்த தோல்விகள் அவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றும். அவர்கள் எத்தனை சோதனைகளையும் எதிர்கொண்டாலும் அந்த சோதனைகள் அவர்களை தெய்வத்தின் அருகில் கொண்டு செல்லும். அன்பானவர்களே, இந்த 5 ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் மாதிரி. அதாவது, தெய்வத்தில் நம்பிக்கை வைத்தால் எதையும் கடந்து செல்லலாம் என்பதே அந்த பாடம். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை கண்ணீர் சிந்த வேண்டியிருந்தாலும் இறுதியில் தெய்வத்தின் அருளால் வாழ்க்கை ஒளிர்ந்துவிடும். சிவபெருமான் யாரையும் விட்டுவிட மாட்டார். ஆனால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அவர் கொடுக்கும் கருணை சிறிது கூடுதலாக இருக்கும். அது அவர்கள் பிறந்த தருணத்திலிருந்தே அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் தெய்வத்தோடு இணைந்திருக்கும். அதனால் இந்த ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் அவர்கள் மனதில் ஒரே நம்பிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை சிவபெருமான் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த சூழ்நிலையும் அவர்களை அசைக்க முடியாது. முடிவாக சொல்ல வேண்டியது ஒரே ஒன்றுதான். இந்த 5 ராசியில் பிறந்தவர்கள் எத்தனை தடைகளை சந்தித்தாலும், எத்தனை சிரமங்களை எதிர்கொண்டாலும் அவர்கள் தனியாக இல்லை. அவர்களோடு எப்போதும் சிவபெருமான் இருக்கிறார். அவர் அவர்களை காப்பாற்றாமல் விடமாட்டார். இறுதி நிமிடத்தில் அவர் அருள் வெளிச்சம் அவர்களை தொட்டுவிடும். அவர்களின் வாழ்க்கை தெய்வீகமாக மாறிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேபோல் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். நாங்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களுடைய மனதை எங்காவது புண்படுத்தி இருந்தால் அதற்காக மனமாற மன்னிக்கவும். எங்களுடைய நோக்கம் ஒரே ஒன்றுதான், ஆன்மீகத்தை உங்களோடு பகிர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சிறு ஒளியாவது சேர்ப்பது. எங்களை தொடர்ந்து ஆதரித்து வருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழ்ந்த ஆன்மீக கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. ஓம் நம சிவாய் நமஹா.